நைட்டு வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கும்போது இந்த மாதிரி ரோடு ஃபுல்லாக செம்ம டிராஃபிக்கில் இருந்துச்சு. என்னடா இது நைட்டு 12 மணிக்கு, அதுவும் சவுதி டைம் நைட்டு 12 மணிக்கு இவ்வளோ டிராஃபிக் இருக்குது நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா, இங்கே இருக்க பொருளெல்லாம் வந்து நிறைய எடுத்தெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க வண்டியில். என்ன இது எல்லாமே புது பொருளாக இருக்குது, இதெல்லாம் எடுத்து போடுறாங்கன்னு பார்த்தா இந்த பார்க்கில் தான் இதுவாக இருக்குது. இந்த பார்க்கில் என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க போல் இருக்குது. அதனால் வந்து போலீஸ்லாம் வந்துடுச்சு, நிறைய ஏகப்பட்ட போலீஸ், இந்த நிறைய கார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருந்தாங்க. எல்லோரும் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுத்து அவங்க வண்டியில் வச்சு ட்ராலியில் வச்சு தள்ளிட்டு போயிட்டு எல்லாமே குப்பை வண்டியில் வச்சு எல்லாமே எடுத்து போடுறாங்க. அதெல்லாம் தான் அது இருந்துச்சு. நானும் என்னடா இது பார்க்கு வந்து பக்கம்தான், பட் ஆனால் இந்த பார்க் சைடு வர்றதே கிடையாது. என்னென்னா இது ஃபுல்லாகவே எப்போவுமே கூட்டம் அதிகமாகவே இருக்கும். நைட் 2 மணி 3 மணி ஆனாலும் இந்த பார்க் எப்போவுமே ஃபுல்லாகவே இருக்கும். அதுதான் இது. அது என்னடாண்டா இருக்கும்ன்ட்டு பார்க்க ஃபுல்லாக ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. நிறைய கூட்டம். இவங்களாம் தூங்குவாங்களா இல்லையானே தெரியல, இல்லை வீடு இல்லையானும் எனக்கு புரியல. அந்த மாதிரியும் நான் யோசிச்சுட்டு இருப்பேன். இந்த பார்க் சைடே வர்றது கிடையாது, வீடு பக்கம்தான், ஆனால் வந்து இந்த சைடே வர முடியாது. அந்த மாதிரி இருக்கும் இந்த பார்க்கு. சரி, பாப்பா வந்ததுக்கு ஊஞ்சல் விளையாடணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாலும் அப்போ கூட சொன்னேன் இந்த பார்க்கு நல்லா நம்ம வேண்டாம் போவேன்னா, அவள் அழுதுட்டு இந்த ஊஞ்சல் வேணும்னு சொல்லி சரி ஓகேன்ட்டு அவளையும் கூப்பிட்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாட வச்சுட்டு இட்டுட்டு போனாக்கா அப்போ தான் தெரிஞ்சுது ஃபுல்லாகவே வந்து அவங்கெல்லாம் பொருள் எல்லாமே வந்து விற்கிறாங்க. அந்த கடை மாதிரி ஒன்று வச்சு உள்ளே விற்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால் வந்து போலீஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்பப்போ இந்த பார்க்கை க்ளோஸ் பண்ணுவாங்க, ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும் நிறைய இது. இந்த பார்க் ஆக்சுவலாக அஜீசியாவில் தான் இருக்குது, ஜித்தாவில். என்னதான் பார்க் வந்து ஃப்ரீனாலும் அதை கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கலாம். ஆனால் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. பாவம் அவங்க வேலை செய்கிறவங்க எப்படி தான் க்ளீன் பண்ணுவாங்கன்னு தெரியல, யார் மாட்ட போகிறானோ புரியல. ஆனால் ரொம்ப கஷ்டங்க. அது பார்க் பார்க்கவே அந்த மாதிரி இருந்துச்சு, தலை கீழே போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த குப்பையிலையும் எல்லோரும் அப்படியே தான் உட்காந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது ஏன் அந்த மாதிரி இருக்காங்கன்னு ஒன்றுமே புரியல. ஃபுல்லாக இந்த பார்க் சுற்றி ஃபுல்லாகவே போலீஸு தான். நிறைய ஜீப்பு வண்டி எல்லாமே இருந்துச்சு அங்கே. எல்லாருமே ஃபுல் ரவுண்ட்ஸிங்லேயே இருந்தாங்க. எல்லாம் செக் பண்ணி நிறைய பேரோட வைக்காம அந்த மாதிரிலாம் கூட செக் பண்ணி இது பண்ணுறாங்க. நிறைய பேர் அங்கேயே வந்து தங்கிட்டும் இருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது பார்க்கில். அதனால் போலீஸ் வந்து செக் பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து ஏன்னா சின்ன பிள்ளைங்க விளையாட வர்றது கூட வர முடிய மாட்டேங்குது. வீடு பக்கமாக இருந்தோம், அது வேஸ்ட்டாக இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு டைமும் இல்லாமல் நம்ம இதை விட்டுட்டு இதை தாண்டி நம்ம வேறு இடத்துக்கு போயிட்டு நம்ம இது பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் பார்க் அழகாக இருக்கும். மார்னிங் டைமில் அதோட வியூ இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பார்க்கு. ஆனால் நைட் ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப இது பண்ணிடுறாங்க, அது பார்க்கை வந்து நாஸ்தியாக்கிடுறாங்க. பாவம் க்ளீன் பண்ணுறவங்க தான் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது எவ்வளோ ஆளுனாலும் இது போகாது போல் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்க டஸ்ட்பின் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு. எப்படியோ ஒரு லாரி வச்சு தான் எடுப்பாங்க போல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது பார்க்கு. இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய இங்கே இந்த பார்க்கில் தான் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. நிறைய பார்க்கு இருக்குது, அதெல்லாம் கூட நல்லா தான் இருக்கும். எல்லாம் நல்லா கீப்பாக மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக அங்கே க்ளீனிங்க்கு ஆளும் இருக்காங்க, இருந்தாலும் வந்து இவங்க வந்து செய்கிறதெல்லாம் நிறைய இது ஆளுங்களாம் இருக்காங்க போல் இருக்குது. அது யார் பார்க்கு வந்து மார்னிங்கில் எப்படி இருக்கும்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் நீங்களே. ஆனால் ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும், நிறைய புறா அந்த மாதிரிலாம் வச்சு அழகாக இருக்கும் அது. ஆனால் நைட் ஆனால் தான் இந்த மாதிரி இருக்குது. சரி ஓகே விடுங்க, அவங்க பார்த்து கூப்பிட்றாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் மறக்காமல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய. பாய்.